திருப்பாடல்கள் அதிகாரம் 94 இறைவசனம் 22. ஆண்டவரோ எனக்கு அரணானார், என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறை ஆகிவிட்டார். ஆமீன். திருப்பாடல்கள் அதிகாரம் 95 இறைவசனம் 7. அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆமீன். திருப்பாடல்கள் அதிகாரம் 25 இறைவசனம் 5. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். ஆமீன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமேன். விஷ் யூ மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் பிளஸ்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஆமீன். அல்லேலூயா. யோவான் அதிகாரம் 3 இறைவசனம் 21. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆமேன். லூகா அதிகாரம் 2 இறைவசனம் 14. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. ஆமேன். கொலோசையர் அதிகாரம் 3 இறைவசனம் 13. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமீன். கொலோசையர் அதிகாரம் 3 இறைவசனம் 15. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமீன். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 15, 16, 17. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவருடைய சொற்களை கடைபிடிப்பர், அவர் மீது அன்பு செலுத்துவோர் அவர் தம் வழிகளை பின்பற்றுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் தம் விருப்பத்தையே தேடுவர், அவரிடம் அன்பு பாராட்டுவோர் அவர் தம் திரு சட்டத்தில் நிறைவு அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் முன்னேற்பாடாய் இருப்பர், அவர் திருமுன் தங்களை தாழ்த்தி கொள்வர். ஆமீன்.